எங்கள் ஆண்டவர், இந்த நாளிலும் உம்முடைய மகிமை மாட்சிமையோடு எங்கள் மத்தியிலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த நேரத்திலும் சமாதானமாய் உம்முடைய பாதத்திலே அமரும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த தொழுகைகளை கலந்து கொள்ள முடியாதபடி வீடுகளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார்களோ, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை தந்தை பிள்ளையுடைய கூடாரங்களை இந்த சாயங்கால பொழுதிலே ஆளுகை செய்வதாக. இவருடைய வீடுகளை, இந்த பிராந்தியத்தை, எங்கள் திருச்சபை சுற்றிலும் போராட நினைக்கிற எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் இந்த நேரத்திலே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. யார் யாரெல்லாம் எந்த ரூபத்திலே இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய பிள்ளைகளோடு இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக நம்முடைய கரங்களில் தருகிறோம். உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் செய்யும்படியாக எங்களை தெரிந்தெடுத்து நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தின் மகிமையினாலே வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று நிறைவாய் வாழ்ந்து பிறருக்கு சந்தோஷம் சமாதானமாய் நாங்கள் மாறும்படியாய் கிருபைதார். உம்முடைய தயவுள்ள கரங்களிலே தொழுகை முழுவதையும் சமர்ப்பிக்கிறோம். இடையூறுகள் ஒன்றும் வராதபடி எங்களை கர்த்தருடைய மகிமைக்குள்ளே மறைத்து ஜெயமெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மிடத்தில் நின்று இறைநாம மகிமைக்காக நம்முடைய கீர்த்தனைகளிலே 65வது கீர்த்தனையை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். கீர்த்தனைகள் 65.
அவருடைய சமூகத்திலே முழங்காற்படியிட்டு அண்ட சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கின எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலை முடக்கி, ஆண்டவரே, தரை, கடல், உயிர், வான் சகலமும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அற்ப மனிதர்களாய் நாங்கள், மண்ணால் உருவாக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வரும்போதெல்லாம் எங்களை நிறைக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்களை நிரப்பும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே இரக்கம் பாராட்டுவீராக. எந்த விதமான எதிரடியான கிளைகளை எங்களை தொடாதபடி பாதுகாக்கும்படியாக இந்த நேரத்திலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி எங்களிலே காணப்படுகிற தடைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை இந்த நேரத்திலே பரிகீடத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி எங்களிலே காணப்படுகிற அழுக்குகள், ஆசடுகள், எங்களுடைய அக்கிரமங்கள் அனைத்தையும் பலிபீடத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது சேவிக்க முடியாதபடி எங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான இடையூறுகளை நீக்கி போடுவீராக. எங்களை உம்முடைய அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் நிறைப்பீராக. நாங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் எங்களிலே காணப்படுகிற பாவத்தின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ள முடியாதபடி காணப்படுகிறதையா, எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் உடைய சமூகத்தில் எங்களை இருதயங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, எங்களை மன்னிப்பீராக. உம்மை நாங்கள் அன்பு கூற முடியாதபடி எங்களிலே காணக்கூடிய எல்லா விதமான காரியங்களை கர்த்தர்களை விட்டு அகற்றி போடுவீராக. கர்த்தாவை பாட்டுக்காரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை அன்பு கூறும்படியாக எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் இதயத்தினாலத்திலிருந்து எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல், தயவு எங்கள் மேல் வைக்கப்படும்படியாக, நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை செவியொடுக்கும்படியாக வந்திருக்க நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்ற பாடல் ஒரு கவியை நாம் பாடி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய அன்பை செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நமக்கு சுகம் தருகிறார். எனவே நாம் அவர்கள் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு
இசைந்திருக்கிறதா? நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவனாய கர்த்தர், என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், பிதாவை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம் ஆராதனை செலுத்த வேண்டும். நம்முடைய சரீரங்களிலே ஆண்டவர் தருகிற விடுதலைக்காக, பலவீனங்களை விட்டு கர்த்தர் நம்மை நீக்குகிறதற்காக நாம் அவரை ஆராதிக்கத்தான் வேண்டும். நம்முடைய இருதயங்கள் ஆண்டவரோடு ஒன்றாகும் போது ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள் மிக பெரியவைகள். அவைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்குள்ளே வேண்டும். வந்திருக்கிற கொஞ்ச நேரத்திலே நம்முடைய இருதயங்கள் ஆண்டவரோடு ஒன்றாக வேண்டும். நாமும் நம்முடைய ஆண்டவருக்கு தவிர எதுவுமே எங்கே குறுக்கிடக்கூடாது. நீர் எப்படியும் என்னை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். என் சரீரத்திலே பலவீனங்கள் நீங்கி போக வேண்டும். என் வாழ்விலே காணப்படுகிற பிரச்சனைகள் நீங்கி போக வேண்டும். என் குடும்பத்திலே காணப்படுகிற சத்துருடைய போராட்டங்கள் எங்கள் வீட்டை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டிய நேரம் இது. திருச்சபைக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது திரளான ஜனங்கள் வந்து சேருவார்கள். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நேராக துதியின் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் இரங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பலாம். எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,